இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்தே காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் மீண்டுமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்தை தியானிப்பதற்கு, அதை உணர்ந்து கொள்ளுவதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் தருணத்திற்காய் தேவனை துதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாய் நீதிமொழிகள் 28:13 படி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் எப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பாவத்தின் தன்மை நம்மை கீழ்ப்படியாமல் போக பண்ணுகிறது என்று சொல்லி. இரண்டாவதாக, பாவத்தின் தன்மை தேவ மகிமையை நம்மை விட்டு பிரிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு எவ்விதமான டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணாத அளவுக்கு நெருங்கி தேவனோடு உறவாடி மகிழ்வதற்கு தேவன் அவர்களுக்கு ஆடையாக தமது மகிமையை கொடுத்திருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்த போது அவர்கள் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய மகிமையை கொடுத்திருக்கிறார், தமது சாயலை கொடுத்திருக்கிறார், தமது ரூபத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய காரியங்களில் கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கும்போது, தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் போகும்போது, சபையின் காரியங்களில் நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது, குடும்பத்தில் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, வேலை ஸ்தலங்களில் நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது, தேவன் உங்களுக்கென்று ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறாரே, அந்த மகிமையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். நான் இழந்து போகிறேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற மகிமையிலிருந்து என்னை விழத்தள்ளுகிறது.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவன் உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் போய் தேவ வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், தேவ ஜனத்திற்கு நாம் இடைஞ்சல் உண்டாக்குகிறவர்களாய், தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படும் போது உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற மகிமையான பங்கை, மகிமையை நாம் இழந்து போகிறோம் என்பதை நான் உணர்த்தி இந்த காலவேளையில் வலியுறுத்த விரும்புகிறேன். மகிமையின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்து தெரிந்தெடுத்து அழைத்து வேறுபடுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த மகிமையை நாம் இழந்து போகாமல் இருப்பதற்கு நாம் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் விழுந்து, எதிர்த்து நிற்கிற தன்மை என்கின்ற பாவத்தில் விழுந்து, உதாசீனம் என்கின்ற பாவத்தில் விழுந்து, சோதோம் குமாராவின் ஜனங்களைப் போல அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் இருந்து நாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற மகிமையை நாம் இழந்து போகிறோம். பாவத்தின் தன்மை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற உன்னதமான மகிமையின் அனுபவத்தை இழந்து போக பண்ணும். தேவனோடு இருந்த உறவின் அனுபவத்தை, ஏதேனின் மேன்மையை, ஆதாமையும் ஏவாளையும் இழந்து போக பண்ணினது தேவ மகிமை அவர்களை விட்டு பிரிந்து போனது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், இழந்து போன மகிமை எனக்கு திரும்ப தருவதற்காக எனக்காய் சிலுவையில் மரித்தீரே, எனக்காய் பரலோகம் விட்டு இறங்கி வந்தீரே, அதே மகிமையில் என்னை மறுபடியும் சேர்க்கும்படிக்கு நீர் வந்தீரப்பா. நான் நம்புகிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமையிலிருந்து என்னை விழத்தள்ளுகிறதப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற உயர்விலிருந்து என்னை கீழாக தள்ளுகிறது. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா மேன்மையான ஆசீர்வாதங்களிலிருந்தும் என்னை கீழே தள்ளுகிறது. அதற்கு இடமில்லாதபடி என்னை காத்து நிறுத்துவீரா. பாவத்திற்கு என்னை விலக்கி காப்பீராக. கீழ்ப்படியாமைக்கு என்னை விலக்கி காப்பீராக. பாவம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் எங்களை விலக்கி காப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படிப்பட்ட உதவியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கொடுத்திருக்கிற மகிமையிலிருந்து அவர்கள் விழுந்து விடாதபடி, ஆதி மேன்மையை இழந்த ஆண்டவரே மனிதர்களைப் போல நாங்கள் காணப்படாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னீர் அல்லவா. எங்களுக்கு அந்த மகிமையை தந்து எங்களை நிலைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கென்று தேவன் கொடுத்த வார்த்தை என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் தெரியப்படுத்துங்கள், அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் நிலைநிறுத்துவாராக. ஆமென்.